ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மிலா விளாக்ஸ். இன்றைக்கி வந்து மட்டன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி 2 பீஸ் போட்டுக்கோங்க, 4 வெள்ளைப்பூடு, கொஞ்சம் ஏலக்காய், ஒரு 4 ஏலக்காய், 3 கிராம்பு போட்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து குக்கரில் தான் செய்கிறேன். நல்லா 3 ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனோடனே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இந்த கிரேவிக்கு எவ்வளோ சேர்க்கணும் அந்தளவுக்கு டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். நல்லா வந்து ஒரு 25 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா உரித்து சின்ன சின்னதாக வெட்டி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது கிரேவி வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து ரிச்சாக இருக்கும், டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஹோட்டல் ஸ்டைலில் மட்டன் கிரேவி செய்யணுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு மெத்தட்லேயும் ஒரு சின்ன மெத்தட் இருக்கும். தக்காளி வந்து 2 சின்ன தக்காளி எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளி எடுத்து வெட்டி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு புதினாவில் மல்லிச்செடி சேர்த்துக்கோங்க. புதினாவில் வந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. புதினாவில் சேர்க்கும்போது கிரேவி வந்து நல்லா வாசனையாக இருக்கும், நல்லா மணமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் வந்து தட்டி சேர்த்துக்கோங்க. தட்டி சேர்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும்போது நல்லாவே டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஏற்கனவே அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும் போது வந்து டேஸ்ட் வைஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்கும், மணமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி வெள்ளைப்பூடு வாசனை வந்து நல்லா போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கிலீஷ் சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் கிரேவி நல்லாவே இருக்கும், நல்லா ரிச்சாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். ஒரு டைம் செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களே விரும்பி கேட்பாங்க, திரும்பி திரும்பி செஞ்சு தாங்கட்டு. மட்டன் வந்து நான் வந்து அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம இதிலே வச்சு விசில் போட்டு எடுத்துக்கலாம். மட்டன் வந்து நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் மட்டன் வந்து கறியாகவும் சேர்க்கலாம், எலும்பாகவும் சேர்க்கலாம். நான் வந்து கொஞ்சம் கறி எலும்பாகவே சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நல்லாயிருக்கும் கிரேவிக்கு. எனக்கு வந்து மட்டன் வந்து இலை ஆடுன்னு சொல்லுவாங்க, அப்படி கறி. அதனால் வந்து நான் இதிலே வச்சு ஒரு விசிலாக போட்டு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் பெரிய மட்டன் வேறு எது விசில் வேக ரொம்ப நேரம் ஆனால் தனியாக அவிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கறி வந்து இந்த மசாலாவோட நல்லா ஒரு டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த வந்து நல்லா வாசனை வந்து இந்த கறியில் ஏறுதளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். இந்த டைம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் வந்து வத்தத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம காரத்துக்கு ஏற்றாப்புல வந்து சில்லி சேர்த்துக்கலாம். காரம் அதிகமாக சாப்பிட்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் குட்டி ஸ்பூனோட 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா தூளோட மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து மல்லித்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். சின்ன ஸ்பூனோட 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் வந்து நல்லா கறியில் வந்து அந்த மசாலா நல்லா கிரேவியில் ஏறுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மட்டன் கிரேவிக்கு ரொம்ப ரிச்சாக கொடுக்க வந்து பெப்பர், முழு பெப்பர் வந்து நல்லா நுணுக்கி 1-2 நுணுக்கி சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லாயிருக்கும். காரம் வந்து நல்லாவே இருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து பெப்பர் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து கறியோட இந்த மசாலா ஏறி எண்ணெய் பிரிஞ்சு வரும். காமிக்க பாருங்கள். இந்த டைமில் 1/2 லெமன் சேர்த்துக்கோங்க. சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கணும் செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து கிரேவி மாதிரி வைக்கணும் வந்து தண்ணி வந்து தேவையான அளவு ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி கிரேவி மாதிரி வேணால் இப்படி இருக்குதுன்னா நீங்கள் அப்படியே வந்து விசில் போட்டு மட்டும் எடுத்துக்கலாம். நான் கிரேவி மாதிரி வேணாலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். நல்லா வந்து கறி வேகிற அளவுக்கு வந்து விசில் போட்டு எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான எம்மியான மட்டன் கிரேவி ரெடி. ஹோட்டல் ஸ்டைலில் இது வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு காமிக்கும் போதே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டெம்ப்டாக இருக்கும். பார்க்கும் போதே தெரியும் நம்மளுக்கு வந்து கிரேவி எந்த அளவுக்கு வந்திருக்குன்ட்டு. எனக்கு ரொம்ப சுவையாக டேஸ்ட்டாக வந்துச்சு. நான் சொன்ன மெத்தடில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.